அர்ஜுன் இந்த செயினை அடகு வச்சு குமார் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு வா. மலர், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? கழுத்துல போடு. நான் சொல்றேன்ல, கழுத்துல போடு. அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? நமக்கு ஒரு பிரச்சனைனா ஆத்திரம் அவசரம்னா உதவறதுக்கு தானே இதெல்லாம். அதுக்கு தாலி செயினை கட்டி அடகு வைக்க சொல்றியா? ஆஹா, இந்த அம்மா ஜர்க் அடிக்குதே. புடி அர்ஜுன். ஏய் மலர், நீ என் கழுத்துல கட்டின மாங்கல்யம் என் கழுத்துல தான் இருக்கு. நீ கழுத்துல தானே என் கழுத்துல தாலி கட்டின. அது எனக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சா போதும். மலர், குமார்கிட்ட நான் பேசிக்கிறேன். உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. முதல்ல இந்த செயினை போடு. நீ போடு சொல்ற. வெச்சுக்கோ. என்ன நீ? என்ன? இந்த மஞ்சள் கயிறு தான் பொம்பளைங்களுக்கு அழகு. சும்மா சமாளிக்காத மலர். நான் சொல்றது கேளு. அது போடு ஃபர்ஸ்ட். நான் சொல்றத முதல்ல நீ கேளு. சும்மா வரட்டு கௌரவம் பார்த்துட்டுலாம் இருக்க கூடாது. இப்ப குமார் அண்ணன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா அது யாருக்கு அசிங்கம்? அத்தைக்கு தானே. அதுவும் போக அத்தை பாத்துட்டு இருப்பாங்களா? பணத்தை தூக்கி அவரு முகத்துல அடிக்க மாட்டாங்க? அத்தை கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னு இல்ல. அவங்க உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு மகனா அவங்களுக்கு செய்ய வேண்டியது உன்னோட கடமை. அத செய்யறதுக்காக தானே கடன் வாங்கின. இப்போ அத அடக்கிறதுக்கு இந்த நகையா அடகு வைக்கிறோம். இதுல என்ன கௌரவ குறைச்சல்? அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, போயிட்டு வா. தங்க செயின் போட முடியாதுன்னு வருத்தப்படக்கூடாது. எத்தனையோ பொண்ணுங்க இந்த மஞ்ச கயிறு கழுத்துல இல்லையேன்னு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க.